தீவிர ராஜபக்ஷ சார்பு எம்பிகள் அனைவரையும் அரசாங்கத்தில் இருந்து நீக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இனி அவர்களை எந்த அரசாங்க நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வைப்பதில்லை என்றும் தேசத்தையே ஒளிரச் செய்ய இயலும் ஸ்ரீலங்கா. அரசியலமைப்பின் 47 சரத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் 4 ராஜாங்க அமைச்சர்களை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையிலே பதவியில் இருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளார். இதில் பிரதானமாக ராஜபக்சவுக்கு ஆதரவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அரசாங்கத்தில் இருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர, மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த, விவசாய ராஜாங்க அமைச்சர் மொகான் பிரியதர்ஷன டி சில்வா, நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நீக்கத்துடன் தீவிர ராஜபக்ஷ சார்பு எம்பிகள் அனைவரையும் அரசாங்கத்தில் இருந்து நீக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இனி அவர்களை எந்த அரசாங்க நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வைப்பதில்லை என்றும் முடிவு செய்துள்ளதாக உள்ளக தகவல்களும் தெரிவிக்கின்றன. இதன்படி மஹிந்த ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, ஷஷேந்திர ராஜபக்ஷ, சாகர காரியவசம், ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ஜயந்த கடகொட, சஞ்சீவ எதிரிமான்ன, ரஞ்சித் பண்டார, WD வீரசிங்க, UK சுமித், திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி, நிபுண ரணவக்க, TV சாணக்க, இந்திக்க அனுருத்த, பிரசன்ன ரணவீர, இசுரு தொடாங்கொட, காமினி லொகுகே, மர்ஜன் ஃபாலில், ஸ்ரீபால கம்லத், சரத் வீரசேகர, தேனுக்க விதானகே, சமன் பிரிய ஹேரத், மஞ்சுள லலித் வர்ணகுமார, நாலக்க கோட்டாகுட, மொகான் சில்வா, CB ரட்நாயக்க ஆகியோரின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.